இப்போ நீங்க ஒரு புதுசா ரொம்பவும் சிக்கலான ஒரு மெஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு பெரிய எலக்ட்ரானிக் சாதனம் வாங்குறீங்க. முதல் விஷயமா நீங்க எதை தேடுவீங்க? அதோட பவர் ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தானே? அதேதான். அதற்கான அந்த மாஸ்டர் சுவிட்ச் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் தேடலா இருக்கும். அந்த ஒரு பட்டனை அழுத்திட்டா போதும், அந்த மெஷின்குள்ள இருக்கிற அத்தனை சிஸ்டமும் அப்படியே உயிர் பெற்று இயங்க தொடங்கிடும். கரெக்ட். ஆனா இது கம்ப்யூட்டருக்கும் பெரிய ஃபேக்டரி மெஷின்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய சுமந்துட்டு இருக்கிற உங்க உடம்புக்கும் இதே மாதிரி ஒரு மாஸ்டர் சுவிட்ச் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, அது கொஞ்சம் நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கும் ஆரம்பத்துல. ஆமா, அதுவும் அந்த சுவிட்சை எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிற மேனுவல் ஏதோ ஒரு நவீன மருத்துவ ஆய்வகத்துல எல்லாம் கண்டுபிடிக்கப்படல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட பழமையான குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. அந்த ஸ்விட்ச் எங்க இருக்கு, அதை எப்படி இயக்குறது, அதோட பின்னணியில இருக்கிற அந்த அதிநவீன அறிவியல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். அதாவது இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போற ஆதாரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க மனித உடலை வெறும் எலும்பு சதையமா மட்டும் பார்க்கல. ஓ, அப்ப வேற எப்படி பார்த்தாங்க? குறிப்பா சொல்லணும்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படிங்கிற நூலோட 6ஆம் பகுதியில இருக்கிற சில குறிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு ஆய்வு செய்ய போறோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத அவர் ஏதோ ஒரு மேலோட்டமான தத்துவமா மட்டும் சொல்லல. மனித உடலை எப்படி ஒரு பிரபஞ்ச கிரணியா, ஒரு மாபெரும் ஆண்டனாவா மாத்தலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு மிக துல்லியமான உயிரியல் தொழில்நுட்பமா, அதாவது பயாலஜிக்கல் டெக்னாலஜியா பதிவு செஞ்சிருக்காரு. வாவ், பயாலஜிக்கல் டெக்னாலஜியா? ஆமா, இத வெறும் பக்தி இலக்கியமா மட்டும் பார்க்காம இன்றைய நரம்பியல் அறிவியலோடும், அதாவது நியூரோ சயின்ஸோடும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் தத்துவத்தோட இணைச்சு பார்க்கும்போது நிஜமாவே இதை நம்ப முடியாத பல உண்மைகளை நம்ம கண்முன் நிறுத்துது. சரி, ஒரு நிமிஷம். எந்த ஒரு ஆற்றலை பத்தி நாம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த எனர்ஜி எங்க இருந்து உற்பத்தி ஆகுது, இல்லனா அந்த சுவிட்ச் எங்க இருக்குன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டிப்பா, அதுதான் பேசிக். திருமந்திரத்துல உள்ள அந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு இது ஏதோ ஒரு புதையல தேடி போறதுக்கான ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது மாறா மலக்குதன் தன்மேல் இருவிரல் கூரா இலிங்கத்தின் கீழே குறிக்கொண்மின் அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுது. இப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, மனித உடலோட கழிவு வெளியேறும் இடமான மலக்குதத்துக்கு சரியா 2 விரல் அளவுக்கு மேல பிறப்புறுப்பிற்கும் மலக்குதத்திற்கும் இடைப்பட்ட ஒரு துல்லியமான புள்ளி. ஆமா, அந்த இடத்தை ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. ஒரு ட்ரெஷர் மேப் சரியா இந்த இடத்துல தோண்டுனா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது போல இந்த இடத்தை குறிவைக்க சொல்றாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இப்போ மலக்குதத்திற்கும் பிறப்புறுப்பிற்கும் நடுவுல என்ன பெரிய பிரம்மாண்டம் இருக்க போகுது? அது வெறும் ஒரு சாதாரண சதைப்பகுதி தானே. இத வச்சு பார்க்கும்போது பழைய பாடல்களுக்குள்ள ஒரு நவீன அறிவியலை நாமே வழுக்கட்டாயமா திணிக்கிறோமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்விதான். இப்போ வெளியில இருந்து மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆமா, அது ஒரு சதைப்பகுதி தானே. ஆனா நவீன உடற்கூறியல், அதாவது அனாட்டமி மற்றும் நரம்பியல் அடிப்படையில் அந்த புள்ளிய பகுப்பாய்வு செய்யும் போதுதான் இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற வாதத்தோட வீரியம் நமக்கு முழுசா புரியும். ஓஹோ, அந்த இடத்துக்கு பேர் பெரிலியம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இத வெறும் ஒரு சதைப்பகுதின்னு நம்ம அசால்ட்டா சொல்லிட முடியாது. ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த இடத்துல? ஏன்னா மனித உடலோட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தோட மிக முக்கியமான வேர்ப்பு பகுதியான சாக்ரல் பிளெக்சஸ் முடிவடையும் இடமே இதுதான். சாக்ரல் பிளெக்சஸா? அப்படின்னா என்ன? எனக்கும் இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் புரியும்படி கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். இப்போ உங்க மூளையில இருந்து முதுகுத்தண்டு வழியா இறங்குற அந்த மாபெரும் நரம்பு தொகுப்பு இருக்கு இல்லையா, அது கீழ்ப்பகுதிக்கு வரும்போது ஒரு பெரிய நெட்வொர்க்கா பிரியுது. ஓ, மரத்தோட வேர்கள் பிரியிற மாதிரி. அதேதான், அதுதான் பிளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சாக்ரல் பிளெக்சஸ் தான் உங்களோட கால்கள், இடுப்பு பகுதி, அப்புறம் இனப்பெருக்க உறுப்புக்கான அத்தனை நரம்பு சிக்னல்களையும் கண்ட்ரோல் பண்ணது. வாவ், அத்தனை சிக்னலும் அங்கதான் கண்ட்ரோல் ஆகுதா? அது மட்டும் இல்ல, அதை விட முக்கியம், உங்க உடலோட பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தோட இது நேரடியாக தொடர்புடையது. பாராசிம்பத்தட்டிக்னா அந்த அமைதிப்படுத்துற சிஸ்டம் தானே? எக்ஸாக்ட்லி. அதாவது நீங்க ரொம்ப கோபமாகவோ இல்ல பதற்றமாகவோ இருக்கும்போது
உங்க உடலை திரும்பவும் ஒரு அமைதி நிலைக்கு, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலைக்கு கொண்டு வர கட்டுப்பாட்டு அறை இதுதான். ஓ மை காட். அதனால நூலாசிரியர் ஏதோ ஒரு சாதாரண சதைப்பகுதியை மட்டும் சுட்டிக்காட்டல, உங்க ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய, தூண்டக்கூடிய ஒரு மைய புள்ளியை தான் ரொம்ப துல்லியமா சுட்டிக்காட்டியிருக்காரு. அப்போ அந்த புள்ளியை தான் நீங்க நான் சொன்ன மாஸ்டர் ஸ்விட்ச்னு சொல்றீங்க? தாராளமா சொல்லலாம். வாவ். அதாவது நம்மளோட கீழ் உடலோட ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டு அறையையே ஒரு புதையல் வரைபடம் போல ஒரு மார்க் செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்க. இது கேக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. ஆனா இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு கேள்வி வருது. இப்போ ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ட்ரெஷர் மேப் காட்டி கொடுத்துருச்சு. ஆனா அதை எப்படி ஆன் பண்றது? இப்போ வெறும் மனசால சரி என் மூலாதாரத்துல அந்த சாக்ரல் பிளெக்ஸஸ் இருக்கு, அது தூண்டப்படட்டும் அப்படின்னு நான் நினைச்சா மட்டும் போதுமா? அது அப்படி வேலை செஞ்சுடுமா? இல்லைன்னா அந்த ஸ்விட்சை இயக்குறதுக்கு உடலியல் ரீதியான ஒரு செயல்முறை, அதாவது ஒரு பிசிக்கல் ட்ரிகர் தேவைப்படுதா? கட்டாயம் ஒரு பிசிக்கல் ட்ரிகர் தேவை. மனசளவுல நினைக்கிறது மட்டும் பத்தாது அப்படின்னு தான் இந்த ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுது. ஓ, அப்ப ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்ஷன் இருக்கு. அது என்ன? அந்த மாஸ்டர் ஸ்விட்சை இயக்குவதற்கான ரொம்ப உகந்த நிலை வஜ்ராசனம், அல்லது தமிழ்ல சொல்லணும்னா வைர அமர்வு அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஆசன முறைதான் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. வஜ்ராசனமா? அதாவது கால்களை மடிச்சு உட்காருவோமே அதுவா? கரெக்ட். இந்த ஆசனத்துல ஒருத்தர் கால்களை மடிச்சு அமரும் போது அவரோட 2 குதிகால்களும் சரியா அந்த மூலாதார பகுதியில, அதாவது நம்ம இவ்வளவு நேரம் விளக்கமா பேசின அந்த பெரினியம் பகுதியில ஒரு மிதமான ஆனா தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை தருது. ஓ, அப்படியா விஷயம்? அப்படியானால் வஜ்ராசனத்துல நாம் அமரும் போது நம்மளோட சொந்த குதிகால்களே அந்த ஸ்விட்சை போய் அழுத்துது அப்படின்னு சொல்லலாமா? ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். ஆனா வெறும் அழுத்தம் கொடுக்கறது மட்டும் பத்தாது. அங்கதான் ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம் ஒளிஞ்சிருக்கு. என்ன அது? வஜ்ராசனத்துல அமரும் போது 2 கால் பெருவிரல்களும் ஒன்னோட ஒண்ணு கட்டாயம் உரசி கொண்டிருக்கணும், இல்லனா ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த டோ ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம், என்னது 2 கால் பெருவிரல்களும் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, கட்டாயமா. இது எனக்கு ஸ்கூல்ல படிச்ச ஒரு அடிப்படை அறிவியல் சோதனையை ஞாபகப்படுத்துது. இப்போ நம்ம கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு சின்ன பல்ப் இருக்கு, கொஞ்சம் வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் முனைகளை நாம சரியா இணைச்சு ஒரு சர்க்கியூட்டை முடிச்சா மட்டும்தானே அந்த பல்ப் எரியும். கரெக்ட். ஒருவேளை அந்த வயர் பாதியில அறுந்திருந்தா பேட்டரியில எவ்ளோ பவர் இருந்தாலும் பல்ப் எரியாதுல. அதுபோல நம்ம உடலோட வலது மற்றும் இடது பாகங்களை, அந்த 2 பெருவிரல்களை ஒன்னா இணைக்கிறது மூலமா நம்ம உடலோட இந்த மின் சுற்ற, அதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை நாம பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? மிகச்சிறப்பான ஒரு ஒப்பீடு இது. இதுதான் அந்த செயல்முறையோட மைய கருத்து. அப்போ அந்த இணைப்பு நடந்தா மட்டும்தான் குதிகால் கொடுக்கிற அழுத்தம் அந்த ஸ்விட்சை ஆன் செய்யும், அப்படிதானே? அதேதான். உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜிக்கலா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மனித உடலோட வலது மற்றும் இடது பாகங்கள் மூளையோட வெவ்வேறு அரைக்கோளங்களால் கட்டுப்படுத்தப்படுது. லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர். ஆமா. இப்ப நம்ம கால் பெருவிரல்கள்ல எண்ணற்ற நரம்பு முனைகள், நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு. இந்த 2 பெருவிரல்களும் இணையும் போது அந்த தசை மற்றும் நரம்புகளோட சிக்னல்கள் ஒரு லூப் போல மாறுது. ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இது அறிவியல்ல ப்ரோப்ரியோசெப்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மின்சுற்று முழுமையடையும் போதுதான் நரம்பு மண்டலம் அமைதியாகி உடலோட அந்த ஆற்றல் கண்டபடி சிதறாம ஒரே நேர்கோட்டுல குவிய தொடங்குது. வாவ். அப்படி என்றால் சர்க்கியூட் இணைந்துடுச்சு, பெருவிரல்கள் முட்டி நிக்குது, குதிகால் அந்த பெரினியம் ஸ்விட்சை நல்லா அழுத்திடுச்சு. இப்போ அந்த மெஷின்குள்ள, அதாவது நம்ம உடம்புக்குள்ள என்ன மாற்றம் நிகழும்? சர்க்கியூட் முழுமையடைஞ்ச பிறகு என்ன அவுட்புட் கிடைக்கும்? இத விளக்குறதுக்காக தான் திருமந்திரத்தோட 3வது வரிய இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அது என்னன்னா, ஆரா உடம்பிடை அண்ணலும் அங்குலன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மிக முக்கியமான வரி அது. இப்போ அண்ணல் அப்படின்னா இறைவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அப்படியானால் இது எந்த அறிவியலும் இல்ல, இது வெறும் ஒரு தூய்மையான ஆன்மீக அல்லது பக்தி அனுபவம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அப்படி உடனே ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. ஏன்னா பண்டைய நூல்கள் பலவற்றிலும் ஒரு வழக்கத்தை நாம பார்க்கலாம். அதாவது ரொம்ப மாபெரும் அறிவியல் உண்மைகளை நேரடியாக சொல்லாம சாதாரண மக்கள் அது எளிதில் ஞாபகம் வச்சுக்கவும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணவும் வேண்டி அதை இறைவனோட அல்லது ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தி கூறுவாங்க. ஓ, ஒரு மெட்டஃபர் மாதிரி சொல்றீங்க. கரெக்ட். இந்த ஆதாரங்களும் அதைத்தான் சுட்டி காட்டுது.
அந்த இறைவன் அல்லது அண்ணல் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு அறிவியல் கண்ணோட்டத்துல பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கும்போது அது மனித உடலோட ஆதி மின்னாற்றல் அல்லது பயோஸ்டாட்டிக் எனர்ஜியை குறிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பயோஸ்டாட்டிக் எனர்ஜியா? இது கேட்கவே ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே. கொஞ்சம் சிம்பிளா ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ற மாதிரி எனக்கு இதை விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா இத கேட்கும்போது உடம்புக்குள்ள என்னமோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், ஒரு அணு உலை உறங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. நிஜமாவே அப்படி ஒரு ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கா? ரொம்ப எளிமையாவே சொல்றேன். இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன? நிலையானது அல்லது உறங்கிக் கொண்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே. நம்ம நரம்பு மண்டலம் எப்போதுமே ஒருவித மின் சிக்னல்களால, அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸால இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனா நாம சாதாரண நிலையில இருக்கும்போது இந்த எனர்ஜி நம்ம பேசுறது, நடக்கிறது, செரிமானம் செய்யறது, பதற்றம் அடைறதுன்னு பல திசைகள்ல சிதறிக்கிட்டே இருக்கு. அதாவது எனர்ஜி ஸ்பிளிட் ஆகுது. ஆமா. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அழுத்தாம சும்மா வச்சிருந்தா அது எப்படி சாதாரணமா தெரியும்? அது போலதான். ஓகே, அந்த ஸ்ப்ரிங் சும்மா கிடக்குது. ஆனா எப்போ நீங்க பெருவிரல்களை இணைச்சு அந்த சர்க்கியூட்டை முடிச்சு உங்க முதுகுத்தண்டை நேரா நிமிர்த்தி அந்த வஜ்ராசனத்துல அமர்றீங்களோ, அப்போ கால்களுக்கு செல்ற ரத்த ஓட்டம் ஒரு விதமா முடக்கப்பட்டு உடலோட அந்த மைய பகுதிக்கு திரும்புது. ஓ, அதாவது அந்த சிதறி போற ஆற்றல் எல்லாம் புடிச்சு ஒரே இடத்துல கொண்டு வரோம். சரியா சொன்னீங்க. அந்த முதுகுத்தண்டை நிமிர்த்தும் போது தண்டுவட திரவம், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் மற்றும் நரம்பு சிக்னல்கள் எந்த தடையும் இல்லாம மூளைக்கு செல்றதுக்கான ஒரு நேரடி பாதை கிடைக்குது. இந்த சமயத்துல மூலாதாரத்துல கொடுக்கப்படுற அந்த அழுத்தம் நாம முதல்ல சொன்ன அந்த அழுத்தப்பட்ட ஸ்பிரிங்க போல செயல்பட்டு உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த மாபெரும் நரம்பியல் ஆற்றலை விழிப்படைய செய்யுது. வாவ்! இது கீழ்நோக்கி செல்லாம முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி பாஞ்சு மூளை அடையுது. இதோட விளைவா மூளையோட அலைகள், அதாவது பிரெயின் வேவ்ஸ் ஆழமான அமைதியை குறிக்கிற ஆல்பா அல்லது தீட்டா நிலைக்கு மாறுது அப்படின்னு இந்த ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா வாதிடுது. இப்போ இதை நான் என்னோட ஒரு சொந்த அனுபவத்தோட பொருத்தி பாக்குறேன். இப்போ நம்ம லேப்டாப் முன்னாடி பல மணி நேரம் கூன் விழுந்து உட்கார்ந்து இருந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கும்போது திடீர்னு முதுக நேரா நிமிர்த்தி ஸ்ட்ரெச் பண்ணும்போது தண்டுவடத்துல ஒரு சின்ன சுறுசுறுப்பு, ஒரு தெளிவு பிறக்கும் இல்லையா? ஆமா, ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். அப்போ இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிறது அதனுடைய பல 100 மடங்கு பெரிய வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? 100% உண்மை. முறுக்கப்பட்ட அல்லது வளைஞ்சிருக்கிற ஒரு வயர்ல மின்சாரம் எப்படி சீரா பாயாதோ அது போலவே வளைஞ்சிருக்கிற முதுகுத்தண்டுல இந்த எனர்ஜி மேல ஏற முடியாது. கரெக்ட். அதனால முதுகுத்தண்டு நிமிர்த்துறது தான் அந்த அணு உலையை திறக்கிற சாவி. இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா இவ்ளோ பெரிய ஆற்றல, இவ்ளோ பிரம்மாண்டமான சக்திய வெறும் ஒரு ஆசனத்தின் மூலமா, ஒரு குறிப்பிட்ட அமர்வு முறையின் மூலமா நம்ம பெற்றுவிட முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படி முடியும்னா இது ஒட்டு மனித குலத்தையே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா? இதை ஏன் யாருமே ஈஸியா ஒரு பள்ளிக்கூடத்திலயோ அல்லது பொதுவெளியிலயோ சொல்லிக்கற முடியல? நான் ஒருவேளை நிறைய காசு கொடுத்தாவது இது ஒரு பெரிய குரு கிட்ட கத்துக்க முடியாதா? இங்கதான் இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு தத்துவம் வருது. அந்த பாடலோட கடைசி வரி என்ன சொல்லுதுன்னா, கூரா உபதேசம் கொண்டது காணுமே அப்படின்னு சொல்லுது. கூரா உபதேசம், அதாவது சொல்ல முடியாத உபதேசமா? அதேதான். அதாவது இது வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ரகசியம். எந்த ஒரு குருவும் எவ்வளவு பெரிய அறிஞரும் இது உங்களுக்கு வெறும் வார்த்தைகளால போதிச்சிட முடியாது. ஓ, இத நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க ஒரு குருவை தேடி காட்டுல எங்கேயும் அலைய வேண்டியதில்ல, லட்சக்கணக்கில் யாருக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்ல. ஆமா, நீங்க இந்த ஆசனத்துல சரியா அமர்ந்து அந்த பெருவிரல் சர்க்கியூட்டை இணைச்சு முதுகுத்தண்டை நிமிர்த்தும் போது உங்க உடலே உங்ககிட்ட பேச தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். அதாவது உங்க நரம்புகள்ல ஏற்படுற அந்த அதிர்வே உங்களுக்கு உணர்த்தும் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. இது கேட்கும் போதே ஏதோ ஒரு செல்ஃப் டாட் மேனுவல், அதாவது சுயமாக கற்றுக்கொள்ற ஒரு வழிகாட்டி போல இருக்குல்ல? ஆமா, இது அறிவியலுக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக அழகா விளக்குது. இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு 1000 புத்தகங்களை படிக்கலாம், இல்ல யூடியூப்ல வீடியோக்களை பார்க்கலாம். தியரி நல்லா தெரியும். ஆனா அந்த அறிவு உங்க மூளையில மட்டும்தான் இருக்கும். நீங்க எப்ப உண்மையாவே சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து பெடலை மிதிக்கிறீங்களோ அப்போதான் உங்க உடல் அந்த பேலன்ஸ கத்துக்குது அல்லவா? கரெக்ட். கீழே விழுந்து கத்துக்குவோம். அதை யாரும் உங்களுக்கு வார்த்தைகளால சொல்லி தர முடியாது. அதுபோலதான் இதுவும். அந்த மின்னதிர்வ, அந்த ஆற்றலை உங்க உடலால நேரடியா அனுபவிக்கிறது மட்டுமே உண்மையான உபதேசம். அறிவு எப்போ உங்க உடலின் மூலம் செயல்படுத்தப்படுதோ அப்போதான் அது பயன்பாடா, அதாவது அப்ளிகேஷனா மாறுது.
வாவ், இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். ஆனா இத கேட்கும்போது எனக்குள்ள இயல்பாவே இன்னொரு கேள்வி வருது. இப்போ திருமந்திரம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் நூல். திருமூலர் இந்த மண்ணுல வாழ்ந்த ஒரு சித்தர். அவர் சொல்ற இந்த வஜ்ராசனம், இந்த மின் சுற்று அறிவியல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்கும் ஒரு குறிப்பிட்ட மொழி அல்லது மதத்திற்கும் மட்டுமான ஒரு சீக்ரெட்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அல்லவா? கண்டிப்பா அப்படி தோணலாம். ஏன்னா இது இவ்ளோ பெரிய ஒரு பயோலாஜிக்கல் டெக்னாலஜி அப்படின்னா உலகத்தோட மத்த பகுதிகளில் உள்ளவங்க இத கண்டுபிடிக்கவே இல்லையா? இது ஒரு மிக சிறந்த கேள்வி. இந்த ஆதாரங்களை ஒரு பெரிய உலகளாவிய கண்ணோட்டத்துல, அதாவது குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல இணைச்சு பார்த்தா, நூலாசிரியர் இத ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ இல்ல ஒரு எல்லைக்கோ சொந்தமானதா சுருக்கல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியும். ஓ, அப்போ இது எல்லாருக்கும் பொதுவானதா? உண்மையை சொல்ல போனா வஜ்ராசனம் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய வாழ்வியல் அறிவியல், யுனிவர்சல் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உலகெங்கும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்கள்லயும் வெவ்வேறு காலகட்டங்கள்லயும் பல்லாயிரம் ஆண்டுகளா இந்த அமர்வு முறை வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல கடைபிடிக்கப்பட்டுட்டே தான் வருது. ஆமா, இப்ப நீங்க சொல்றத வச்சே யோசிச்சு பார்த்தா ஜப்பானிய ஜென் புத்த துறவிகள் இருக்காங்கல்ல, அவங்க பல மணி நேரங்கள் தியானம் செய்யும் போது சேஷா அப்படிங்கிற ஒரு முறையில அமருவாங்க. கரெக்ட். அது பார்க்க அப்படியே வஜ்ராசனத்தை போலவே தான் இருக்கும். அதே போல இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது, அதாவது நமாஸ் பண்ணும்போது அமர்ற நிலைய கவனிச்சு பாருங்க. அவங்களும் கால்களை மடிச்சு அந்த மூலாதாரத்துல அழுத்தத்தை கொடுத்துதான் அமர்றாங்க. ஆமா, ரொம்ப சரியான அப்சர்வேஷன். ஏன் பல்வேறு கிறிஸ்தவ மரபுகள்ல மண்டியிட்டு ஜெபிக்கிற முறைய கூட கவனிங்க. இதுல எல்லாமே நம்ம இவ்ளோ நேரம் பேசின அந்த வஜ்ராசனத்தோட அடிப்படை கூறுகள் இருக்கு. அப்போ இத ஒரு மத பார்வையா இல்லாம மனிதர்கள் எப்போதுமே தங்களை அறியாமலேயே இந்த அமர்வு முறையை நோக்கிதான் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, அவங்க எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, மனித உடற்கூறியல், அதாவது அனாட்டமி அப்படிங்கிறது உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ஒண்ணுதான். உண்மைதான். கால்களை மடக்கி பெருவிரல்களை இணைச்சு முதுகுத்தண்ட நிமிர்த்தி அமரும்போது நம்ம உடல் இயற்கையாகவே அமைதியடையுது. பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற ஒரு கருவியா அது மாறுது. இது மனித குலம் முழுமைக்குமான ஒரு நரம்பியல் தொழில்நுட்பம். தங்களோட உடலை ஒரு மின் சர்க்கியூட்டா மாத்துறது அப்படிங்கிறது மனிதர்களோட ஆழமான உள்ளுணர்வு சார்ந்த ஒரு உலகளாவிய இயல்பு அப்படின்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு உணர்த்துது. கேட்கவே புல்லரிக்குது. ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு 4 வரி பாடல்ல இருந்து நாம இந்த விவாதத்தை தொடங்கணும். ஆனா அது எப்படி ஒட்டுமொத்த மனித குலத்தோட பொதுவான அறிவியலா விரியுது அப்படிங்கறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா, சரி, இப்போ நாம இதுவரைக்கும் விவாதிச்சத ரொம்ப எளிமையா ஒரு சின்ன தொகுப்பா நான் சொல்லிடுறேன். பழைய குறிப்புகள்ல உள்ள விஷயங்கள் வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது. அதே நம்ம நரம்பு மண்டலத்தோட வேற தூண்டுற உடற்கூறியல் அறிவியல். கரெக்ட். மலக்குதத்திற்கும் பிறப்புறுப்பிற்கும் இடையிலான அந்த பெரினியம் புள்ளிதான் நம்ம உடம்போட மாஸ்டர் ஸ்விட்ச். வஜ்ராசனத்துல அமர்ந்து 2 கால் பெருவிரல்களையும் பேட்டரியோட வயர்களை போல இணைக்கிறது மூலமா உடலோட மின் சுற்ற நாம பூர்த்தி செய்யறோம். முதுகுத்தண்டை நிமிர்த்தும் போது நமக்குள்ள உறங்குற அந்த மாபெரும் நரம்பியல் ஆற்றல் விழித்துக் கொள்ளுது. எல்லாவற்றுக்கும் மேலா இது மனித குலம் முழுமைக்கும் சொந்தமான ஒரு உலகளாவிய ஆற்றல் சேமிப்பு கருவி. நான் சரியா சொல்லிட்டேனா? மிக துல்லியமா தொகுத்துட்டீங்க. நம்ம உடலுக்குள்ள நடக்கிற இந்த இயந்திர நியல, அதாவது இந்த மெக்கானிக்ஸ நாம எவ்வளவு நுட்பமா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு சிறப்பா நம்ம மனதையும் உடலையும் நம்மால நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த விவாதம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கிற தருவாயில இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு புதிய சிந்தனைய, ஒரு சின்ன கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இவ்வளவு நேரம் ஒரு குறிப்பிட்ட முறையில, அதாவது வஜ்ராசனத்துல அமர்வது மட்டுமே நம்ம உடலை ஆற்றலை ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல் ஆண்டனாவா மாத்துது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். தினசரி வாழ்வுல நாம அறியாமலேயே செய்யற மற்ற உடல் தோரணைகள், அதாவது போஸ்டர்ஸ், நம்ம உடலோட மின் சுற்றுல எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நாம அன்றாடம் சோஃபாவில் அப்படியே கூன் விழுந்து சாய்ஞ்சு உட்கார்றதும், கால்களை பின்னி ஒரு கழிச்சு அமர்றதும், பல மணி நேரங்கள் முதுகுத்தண்டை வளைச்சுக்கிட்டே லேப்டாப்பை பார்க்கறதும், இது எல்லாமே நம்ம உடலோட ஆற்றலை, நமக்குள்ளே இருக்கிற அந்த மாபெரும் மின் சுற்ற நமக்கு தெரியாமலேயே முடக்கி வச்சிருக்கா. நம்மளோட பவர் ஸ்விட்ச நாமே ஆஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.